பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வரும் நிலையில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகள். விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, வணக்கம். தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் தரப்பில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது, தொடர்ந்து அவர்கள் கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு போராட்ட களத்தில் என்ன நடக்குது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தின் பல்வேறு துறை சார்ந்த போராட்டங்கள் நடந்து வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆசிரியர்கள் போராட்டமானது பல்வேறு கட்டங்களாக வெவ்வேறு தரப்பு சார்ந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களது பணி நிரந்தரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி 13வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் முன்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பகுதி நேர ஆசிரியர்கள் கூடி திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி எண் 181 நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஏற்கனவே நேற்றைய தினம் கூட இந்த போராட்டம் நடந்து வந்த நிலையில் தமிழக தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடன் அந்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையானதும் இருந்தது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் இவர்களது கோரிக்கை தொடர்பாக பேச்சுவார்த்தை இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய தினம் அமைதியான போராட்டத்தை மேற்கொண்டு காத்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து வந்தது. காலை 11 மணிக்கு மேலாக இந்த போராட்டத்தை தொடர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு பிறகாக அவர்கள் அமைதியான முறையில் போராட்டத்தை மேற்கொண்ட போதிலும் காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்தவரை இந்த யோகா ஆசிரியர், இசை, தையல் போன்ற வகுப்புகளை எடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் ஏற்கனவே 12,000 பேர் வரை பணியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 12,500 என்ற ஊதியம் தான் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஊதியம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை, குடும்பத்தை நடத்துவதற்கு ஏற்றதாக இல்லை என்றும், அதுபோன்று வாரத்தில் 3 அரை நாட்கள் மட்டுமே எங்களுக்கு பணி இருப்பதாகவும், அதனை மே மாத ஊதியம் இல்லாமல் இருந்தது, அது தற்பொழுது 2,500 ரூபாய் அதிகமாக வழங்கப்பட்டாலும் அதனை ஏற்க முடியாது என்றும் எங்களது பணியை நிரந்தரம் செய்து. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரேவதி.